ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபை எனக்கு உங்களுக்கு உண்டாயிருந்தபடினாலே திரும்பவும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யக்கூடியான நல்ல ஒரு பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் தந்து தேவனாய் கர்த்தர் திரும்பவும் அவருடைய சன்னிதானத்துல கடந்து வந்து ஆண்டவராகிய தேவனை ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் இம்மட்டும் எனக்கும் உங்களுக்கும் கூட கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சமயமானது ஆண்டவர் பரத்திலிருந்து நமக்கு அனுப்பி தருகிறதான வார்த்தைகளை நாம் தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற சமயமாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை நமக்கு அனுப்பி தர தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு கூட நீங்கள் காணப்படும்படியாக உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக மீகா எழுதின புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை தேவனாய் கர்த்தர் இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக பிரசங்க வாக்கியமாக தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்தின் இடைநாட்களில் ஒரு நாள் எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிற்று. அந்த வெளிப்படுத்தல் உண்டான பொழுது தேவனாய் கர்த்தர் இந்த வசனத்தை என் உள்ளத்தில் பலமாக துணிக்க செய்தார். அதுக்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படி இந்த வார்த்தை பலமாக எனக்குள்ளாக துணித்தது. ஆண்டவர் எனக்குள்ளாக இருந்து மிகுந்த பலத்தோடு கூட இந்த வார்த்தையை எனக்குள்ளாக வசனிக்கிறதை நான் உணர முடிந்தது. அந்த வார்த்தையை தேவனாய் கர்த்தர் நாள்ல நமக்கு பிரசங்க வாக்கியமாக தேவனாய் கர்த்தர் எடுத்து வைக்கும்படியாக எனக்கு தந்தமைக்காகவும் சொன்னமைக்காகவும் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மீகா புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. மந்தையின் துருக்கமே, மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்துல வரும் என்று இந்த வார்த்தை அந்த வெளிப்படுத்தல் தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த பொழுது இந்த வார்த்தை எனக்குள்ளாக மிகுந்த பலமாக துணிக்கிறது நான் கேட்க முடிந்தது. அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். முடிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நம்மை பகைக்கிறவங்களோ விரோதிக்கிறவங்களோ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தேவனாய் கர்த்தர் தாமே இப்படி ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறது, நமக்கு பலனாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இல்ல மகனே, இப்பதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும் போது, இப்பதான் என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற சத்தம் என் காதுகளிலே ஒலிக்கிறது, தொனிக்கிறது, தொனித்தது, ஒலித்தது. அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். மீகா 4:8 ஒரு திரும்ப வாசிக்கலாம். வாசிங்க. மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் வரும் என்று அந்த வார்த்தையை கர்த்தர் தாமே இங்கே மீகா புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். முக்காலத்துக்கும் அந்த வார்த்தை பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இக்காலத்துக்கும் இந்த வார்த்தை நமக்கென்று தரப்பட்டிருக்கிறது. அதுக்காக நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். முந்தின ஆளுகை உன்னிடத்திலே வரும் என்று அங்கே நமக்கு அப்படியே குறிப்பாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முந்தின ஆளுகை எங்க இருந்தது, யாரிடத்தில் இருந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த புதிய சபை சாபகரும் அப்போஸ்தலருமாக இருக்கிறதான லாசரியாவிடத்தில் தேவ ஆளுகை இருந்தது, தேவ அதிகாரம் இருந்தது என்று சொல்லி நாம் கண்கூடாக நாம் என்ன திருச்சபை மக்களும் ஊழியக்காரமாக ஜனங்களுமாக இருக்கிற நாம் திட்டமாக நாம் இருந்திருக்கிறோம். அந்த ஆளுகை, அந்த அதிகாரம், முந்தின ஆளுகை பரிசுத்த ஐயாவிடத்துல அந்த தலைமையாவிடத்துல இருந்தது என்று சொல்லி நாம் கண்கூடாக கண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாரும் அதை உணர்ந்திருந்தோம் என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் காணப்பட்டதான அந்த ஆளுகை, அந்த அதிகாரம் நமக்கு தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுகிற காலமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை எனக்குள்ளாக மிகுந்த பலமாக ஒழித்த பொழுது, தொனித்த பொழுது நான் கர்த்தருக்குள் அதை கண்டுகொண்டேன். அதற்காக என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, முந்தின ஆளுகை, அந்த ராஜரீகம், அந்த கம்பீரமான
அந்த ராஜரீகமான அந்த ஆளுகை திருச்சபையில் இருந்தது. திருச்சபையை எழுப்பும்படியாக கற்றுக்கொண்டான தலைமையாக இருந்தது. ஹalleluya. அந்த ஆளுகையை தேவனாய் கர்த்தர்தாமே திரும்பவும் திருச்சபையில கொண்டு வர போகிறார். விசேஷமாக நமக்கு அந்த முந்தின ஆளுகையும் அந்த ராஜரீகமான அந்த ஆசீர்வாதத்தையும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், தரப்போகிறார் என்று கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு காலங்களில் நாம் ஒரு நெருக்கமான காலத்திற்குள்ளதான் இருக்கிறோம். இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. நம்ம நெருக்கிறவங்க எவ்வளவு நெருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்குகிற காலமும் இருக்கிறது. ஆனாலும் நாம் நெருங்கி போகாமல் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆரம்ப ஜபத்துல ஆசீர்வாத ஜபத்தை தெரிவித்த பொழுது நாங்கள் நெருங்கி போகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும் வார்த்தையினாலே என்று சொன்னது போல கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான கர்த்தர் இந்த காலங்களில் செய்ய இருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு இந்த வேத பகுதி மூலமாக நமக்கு திட்டம் பண்ணி இருக்கிறார். அதை நமக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறதுக்காக நாம் தேவனை கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் சோதரிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. மத்திய புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 41 முதல் நாம் தொடர்ந்து 44 வரைக்கும் வாசிக்கிற பொழுது அன்றைக்கும் இன்றைக்கு நினைக்கிற மாதிரிதான் நினைச்சிருந்தாங்க. முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவங்க சந்தோஷம் நிலைக்கல. மத்திய 27 41 முதல் சில வசனங்களை ஒரு தேவனுக்குள்ள எடுத்து வாசிக்கலாம். 41 முதல். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான். தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணிகளை இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தானே, தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தார். என்றார்கள். அவர்களுக்குள்ள சிலுவையில அறையப்பட்ட கல்லறம் அப்படியே ஆண்டவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சிலுவையில ஏசப்பா அரைஞ்சு அவரை வானத்துக்கு போக்கி நடுவா குற்றில் கொலையமாக தூக்கி நட்டி வச்சுட்டாங்க. அவரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. மரணத்தை அவரு நெருங்கிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய ரத்தம் பீரிட்டு பாய்ந்து தலையிலே சிந்தி கொண்டிருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனிமே இந்த மனுஷன் பிழைக்க மாட்டாரு அப்படின்னு. அதனால இவரை சிலுவையில் அறந்தவங்க, சிலுவையில் அறந்ததால அந்த ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் மூப்பர்களும் என்ன சொன்னாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஆண்டவரே இவன் தொலைஞ்சா முடிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சு முடிச்சிட்டோம் அப்படி ரொம்ப கொக்கரிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்க்கிறோம். அப்படியே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தலையை சாத்தி ஜீவனை விட்டாரு. அவர் செத்து போனாரு, மரிச்சு போனாரு அப்படின்னு சொல்லி 50வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வாசிச்சு பாருங்க. 50வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் மரிச்சு போனாரு. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப குஷியா இருந்திருக்கும், கும்மாளமா இருந்திருக்கும் இல்லையா? கதையை முடிச்சுட்டோம், கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போனா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி முடிஞ்சு போகல. இங்க இருக்கிறது தான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரியமாக நம்ம என்ன செய்ய முடிகிறது, நம்ம அங்க பார்க்க முடிகிறது. தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தா, இந்த மனுஷன் இருக்கும் போது நான் 3 நாள் உயிரோடு இருந்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஏதாவது எத்து வேலை பண்ணி இந்த எத்தை என்ன செஞ்சிட கூடாது, இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு மக்கள் இடத்துல நான் உயிரோடு இருக்கேன், உயிர் தந்துட்டேன்னு சொல்லி மக்களை நம்ப முடியாத காரியங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க நினைச்சு எடுத்தாங்க. அங்க இருந்தத பிரார்த்தனத்துல போய் இந்த ஆள் இருக்கும் போதே இந்த எத்தை இப்படி சொன்னா, அப்படின்னால அந்த கல்லறை நீங்க பாதுகாக்கிறதுக்கு சேவகர்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது பிரார்த்தி அவங்கள பார்த்து, உங்களுக்கு தான் காவலர்கள் உண்டு, சேனை வீரர்கள் எல்லாம் உண்டு, அவங்களை வச்சு முடிஞ்சா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு துரத்தி விட்டுட்டாங்க. இந்த வேலை பகுதியில நம்ம பார்க்க முடிகிறது. இவர்கள் அப்படி செய்தார்கள்.
அப்படி கல்லறைக்கு என்ன செஞ்சாங்க? பூட்டு போட்டாங்க. கல்லறைக்கு பூட்டு போட்டாங்க அப்படின்னு வேத புத்தகத்துல எழுதி இருக்கிறது. பார்த்து பார்க்கலாம். மத்தேயு 27:62 முதல் சில வசனங்களை வாசிப்போம். ஆனபடியா கேவல இல்ல, எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சாத்தானும் தேவனுடைய சித்தத்துக்கு திட்டங்களுக்கு தீர்மானங்களுக்கு மாறாக அவன் சித்தம் வைத்திருக்கிறார். அவன் தீர்மானத்தில் வைத்திருக்கிற காரியங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்துவிட்டோம் என்று இருக்கிறவங்களுக்கு இத மாதிரிதான் நடக்கும். அது அப்படி முடிச்சு போகாது என்று சொல்வதற்கு இந்த கர்த்தருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு காரியமாக இருக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வாசிங்க 62 முதல் வாசிக்கலாம். ஆயிரத்து நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசிரியர் ஆமா கூடி வந்து போய் ஆண்டவரே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது ஆமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அவனுடைய சீசர் ராத்திரியிலே வந்து அவனை களவான் கொண்டு போயிட்டு எழுந்தாண்டு ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தினத்தை பார்க்கிறோம். முந்தினத்து கொடியதாக இருக்காதபடிக்கு 3 நாள் வரைக்கும் கல்லறை பத்திரப்படுத்தும்படி கட்டளிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, ஆமா உங்களுக்கு காவல் செய்வர் உண்டு, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லுக்கு முத்திரை போட்டு அங்க காவலாளிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆண்டவரை ரொம்ப சீப்பா பேசுறாங்க. ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மள எல்லாம் சொல்றது எப்படி ஒரு காரியம்? அது தேவாதி தேவனும் மகா பரிசுத்தமுள்ள தேவனும் நீதி நியாயமுள்ள தேவனுமா இருந்தால் அவரிடத்துல பாவம் காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்துல எந்த குற்றமும் காணப்பட முடியவில்லை. ஆனா இந்த எத்தர்கள் அவரை எத்தன்னு சொன்னாங்க. இவங்கதான் எத்தன். அன்னைக்கு இன்னைக்கு எத்தனா இருக்கிறவங்க அடுத்தவங்க பார்த்து எத்தன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அடுத்தவங்க இப்படி பொய்யா குற்றம் சாட்டிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லப்படும். இந்த எத்தனைகளை ஆண்டவரை பார்த்து எத்த அப்படின்னு சொன்னதாக இங்க எழுதப்பட்டிருக்கு. இந்த எத்து முந்தினத்தை காட்டிலும் பிந்தினத்து கொடிதா இருக்கும். சீசர்கள் சொல்லி வச்சிருப்பான். நீங்க 3 நாளுக்குள்ள கல்லறைய அடைச்சிருக்க கல்லை புரட்டி என்ன தூக்கி வேற எங்கேயா கொண்டு போய் வச்சிருங்க, வச்சுட்டு பொய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எத்தர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொன்னதாக அந்த காலங்களிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. யார் எத்தன் என்று சொல்லி 3ஆவது நாள் தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் எத்தனா இந்த ஆண்டவருக்கு விரோதமா இருந்த இவங்க எத்தர்களா அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி மத்தேயு 28 2 முதல் 4 உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. அங்கதான் ஆண்டவருடைய அதிரடி ஆண்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுதும் தேவனாய் கர்த்தர் ஒரு சித்தமும் திட்டமும் திருச்சபையை குறித்து வைத்திருப்பார் என்று சொன்னார். திரும்பவும் அந்த ஆதியில தலைமையா இருக்கிறதுக்கு இருந்த அந்த ஆளுகையும் அதிகாரமும் தேவ சமூகத்தில் திருச்சபைக்குள்ள அது இருந்தது என்று சொன்னார். அந்த முந்தின ஆளுகை தலைமையாக எடுத்திருந்த அந்த முந்தின ஆளுகை திரும்பவும் திருச்சபைக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அந்த முந்தின ஆளுகை என்ன செய்யுமா? உன்னிடத்திலே வரும் எருசலேம் குமாரத்தியே, உன்னிடத்திலே வரும் அந்த ராஜரீகம் உனக்கு திரும்பவும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். அதற்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். வாசிக்க மத்தேயு 28:60 வாசிக்க 2 முதல் 4 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அன்மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னலை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. அவனுக்கு பயந்ததினால்
ஆமா, மனுஷங்க வருவாங்க, களவா ஆண்டோட சரத்தை எடுத்துக்கொண்டு போட்டு இவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா இவங்க போட்டு தப்பு கணக்கு அவங்கள நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ கல்லறைக்கு அப்படியே சங்கிலி வச்சு கட்டி பூட்டு போட்டு முத்திரை வச்சுட்டு அங்க காவலர்கள் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கல்லறையை திறக்கும்படிக்கு அவர்கள் சீசர்களாகிய மனுஷர்கள் வரவில்லை. அங்க பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் அப்படி வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இந்த சுவிசேஷ புத்தகத்திலும் அது நிறைய விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது, மாற்றி மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற பார்க்கிறோம். 4 சுவிசேஷ புத்தகங்களையும் எந்த ஒரு அப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது அங்கோட்டுமாக அது இருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு பார்த்தா அது முழுசா நமக்கு விளக்கும் அப்படின்னு சொல்லி நாம் அறிய வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அப்ப பரலோகத்திலிருந்து தேவ தூதர் கலந்து வந்து எழுதுந்தா அந்த கல்ல அசால்ட்டா புரட்டி போட்டான்னு சொல்லி இங்கே என்ன செய்வது அது மேல உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்த உடனே இவங்களுக்குலாம் நடுங்கி போயிட்டாங்க, தொடநடுங்கி போயிட்டாங்க. இவங்க எல்லாம் அப்படி நடுங்கி போயிட்டு இருந்தாங்க, ஓடி ஒளிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து தேவனுடைய திட்டம் தீர்மானம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார் என்பதை அவர் திரும்ப திரும்ப அவர் நமக்கு சொல்லுகிற தேவனும் நமக்கு அதை செய்கிறதுக்கு தேவனாய் கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிற தேவனும் ஆயிருக்கிறார் என்பதற்கு திரும்ப திரும்ப சில காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. திரும்ப திரும்ப கர்த்தரை சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னா அது பரலோகத்திலே அது தீர்க்கமாக எழுதப்பட்ட ஒரு காரியம், அது நிறைவேற போகிறது. நம்ம சோர்ந்து பலவீனப்பட்டு அயர்ந்து நம்ம இருந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த கர்த்தருடைய திட்டத்தை யாரை கொண்டு செய்யணும், எவரை கொண்டு செய்யணும் அப்படின்னு கர்த்தர் தீர்மானத்திற்கு கொண்டு வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு கர்த்தர் திரும்ப திரும்ப அது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலையாக இருக்கிறது, தேவனுடைய வேலையாக அது இருக்கிறது. அப்படிதான் தேவனாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நம்மை நெருக்குகிற போதெல்லாம், நமக்கு அதிகமாக பிரச்சனைகளை நமக்கு உண்டு பண்ணுகிற போதெல்லாம், முடிச்சுட்டோம் அப்படின்னு எண்ணுகிற பொழுதெல்லாம் நாம் மிகுந்த பாரத்தோடு தேவசமத்திலே காணப்படுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை தேவனாய் கர்த்தர் என்ன செய்து வெளிப்படுத்தி அதை உறுதிப்படுத்தக்கூடிய கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளையும் நமக்குள்ளாக அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அப்படி இன்றைக்கும் அனுப்பின அந்த மகாபெரிய கிருபைக்காக நான் என்ன செய்கிறேன், அதிகமாக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த வெளிப்படுத்தல எனக்கு வளர்ப்பு தகப்பனார் ஒருவர் ஒரு ஸ்தாபனம் வைத்திருந்தார். அந்த ஸ்தாபனத்துல நான் இப்பொழுது போய் வளர்ப்பு தகப்பனார் அவருக்கு வைத்திருக்கிறான அந்த உரிமையஸ்தருடைய சேர் அங்கே போடப்பட்டிருக்கிறது, மேசையும் சேரும் அங்கே போடப்பட்டிருக்கிறது. நான் இருந்த நாட்களே இருந்திருக்கிறேன். அந்த சேர்ல நான் போய் உட்கார்ந்து அங்கே இருக்கிற பணிகளை நாம் கவனிக்கிறதாகவும் அந்த காரியங்களை செய்கிறதாகவும் எனக்கு அப்படி ஒரு வெளிப்படுத்தலை என் தேவன் எனக்கு தந்தார். அதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அப்படி உண்டான பொழுதுதான் எனக்குள்ளாக மகா வல்லமையாக இந்த வார்த்தை எனக்குள்ளா தேவாவியானவர் தொழிற்க செய்கிறதை நான் அறிந்தேன். முந்தின ஆளுகை உன்னிடத்திலே வரும், சீயோன் குமாரத்திலே முந்தின ஆளுகை உன்னிடத்திலே வரும் அப்படின்னு சொல்லுகிறத நான் அறிந்தேன். இதை ஓமையாக தேவனாய் கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார் என்று சொல்லி நான் வெளிப்படுத்தல நான் அறிந்து கொண்டேன். அந்த முந்தின ஆளுகை யாரிடத்தில் இருந்தது என்பதையும் என் தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கு சொன்னார். நான் இந்த செய்தியை உருவகப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது நான் தேவசமத்தில் அமர்ந்திருந்து முழங்காலிலிருந்து இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்துகிற பொழுது முந்தின ஆளுகை யாரிடத்தில் இருந்தது என்பதை கர்த்தர் எனக்கு விவரித்து விளக்கமாக சொன்னார். தலைமையிடத்தில் இருந்தது, இந்த திருச்சபையுடைய தலைமையிடத்தில் அந்த ஆளுகை இருந்தது, அந்த அதிகாரம் இருந்தது, அந்த ராஜரீகம் இருந்தது. ஒரு கெட்டம் இருந்துச்சு தானே, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஆளுகையும் அதிகாரமும் அந்த ராஜரீகமும்
உன்னிடத்துல வரும், உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பொழுது என்னை அறியாமல் ஒரு ஒரு பலன் எனக்குள்ள உண்டாகிறது நான் காண முடிந்தது, உணர முடிந்தது. ஹல்லேலூயா! முடிக்க முடியாது. தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தால் அந்த திட்டத்தை யாரும் முடிக்க முடியாது. அது வரைக்கும் நம்ம எவ்வளவு நம்மளை தாக்கினாலும் அதில் நமக்கு சில பாதிப்புகள் ஆன்ம ரீதியாக நமக்கு உண்டாயிருந்தாலும் இல்ல சரீர பிரகாரமாக நமக்கு உண்டாயிருந்தாலும் ஆண்டவரை விடமாட்டார் நம்மளை. ஹல்லேலூயா! அவர் ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து எழுதுவாரு, நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அவருடைய வசனம் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் நமக்குள்ள இருந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் பேசுகிற பொழுது செத்து கிடந்தா கூட நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் உயிர்ப்பிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி நான் காண்கிறேன். அதற்காக என் தேவனை நான் சோதரிக்கிறேன். எரேமியா புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு? எரேமியா 31:38 ஒரு தேவனுடைய இடத்தை வாசி பார்க்கலாம். வாசிங்க. வாசி. எரேமியா 31:38. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனேனையால் கோபுரம் முதல் கோடிவாசல் மட்டும் கர்த்தருக்கென்று என்ன செய்யப்படும்? கட்டப்படும் என்று சொல்லப்படும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனேலியாவின் கோபுரம் முதல் கோடிவாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். ஹல்லேலூயா! கர்த்தருக்கென்று கட்டப்படணும். ஐயா இருக்கிற கர்த்தருக்கென்று சபை கட்டப்பட்டது. கர்த்தருடைய சட்டத்திட்டங்கள்படி சபை கட்டப்பட்டது. ஆனா ஐயா காலைகளுக்கு முன்பாடு இப்ப கர்த்தருக்கென்று எதையும் கட்டல. அவங்களுக்குன்னு கட்டிட்டு இருக்கிறாங்க. அது கர்த்தருக்கென்று கட்டுகிற காரியம் அல்ல, சபை கட்டுகிற காரியம் அல்ல, தங்களுக்கென்று கட்டி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது கர்த்தருக்கென்று கட்டப்படும், திரும்பவும் கர்த்தருக்கென்று கட்டப்படும், திரும்பவும் எருசலேம் கர்த்தருக்கென்று கட்டப்படும். ஹல்லேலூயா! திரும்பவும் கர்த்தருக்கென்று கட்டணும்ல. இப்ப என்னத்துக்கு யாருக்கு கட்டிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க, கோபுரம் கட்டிட்டு இருக்காங்க, மாளிகை கட்டிட்டு இருக்காங்க, தங்களுக்கென்று கட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த வேலையை தான் செய்யறாங்க. அதுக்குன்னு ஜனங்களை வசப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. சாத்தானும் அவங்களுக்கு பக்கபலமா இருக்கா. ஜனங்களுக்கு ஒரு புத்தி மயக்கத்தை உண்டாக்கி அவங்களை சிந்திக்க விடாம வச்சு இல்ல அவங்களும் சில காரியங்கள்ல விலவினம் உள்ளவங்களா இருக்கிற அப்படினால இவங்க பின்னால போறது நமக்கு வசதின்னு சொல்லி அவங்க பின்னால போய்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு கட்டல. அப்ப கர்த்தருக்கு கட்டணும்ல. 11 வருஷங்கள் இப்படி கடந்து போய்விட்டது. ஏறக்குறைய 12வது வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். கர்த்தருக்கு கட்டின காலங்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி கட்டின காலங்கள், சபை கட்டின காலங்கள், எருசலேம் கட்டப்பட்ட காலங்கள் இடையில நின்று போச்சு. ஐயா காலங்களுக்கு பிற்பாடு அதை திரும்பவும் கர்த்தருக்கு கட்டப்படும். கர்த்தர் இந்த நாளில் இந்த செய்தி எடுக்கிற பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை, இந்த வசனங்களை கர்த்தர் தாமே கொடுத்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்துல 30 முதல் சில வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது அப்ப திரும்பவும் திருச்சபை இல்ல செப்பிலோடு போட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. சீர் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. சரி பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. மனிதர்கள் சாத்தானும் உள்ள புகுந்து குழப்பி கெடுத்து வச்சிருக்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. இருக்கக்கூடாத காரியங்களா இருக்கு. இருந்த காரியங்கள்லாம் ஏறக்குறைய எல்லாம் ஒண்ணு இல்லாம தொலைச்ச மாதிரி ஆயிட்டு. அப்போ முதல்ல சபை சீர் செய்யப்பட வேண்டாம். அப்போ பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டாம். தகர்ந்து கிடக்கிற பலிபீடத்தை போல அது இருக்கு. அந்த பலிபீடம் திரும்பவும்
இருக்கிறேன் ஆண்டவரே. துவக்கி அதை செலுத்திட்டாதான் தேவனுக்கு பிரியமான காணிக்கை பலிகளை நம்ம செலுத்த முடியும். வாசிக்க 1 ராஜாக்கள் புத்தகத்துல 18 முதல் சில வசனங்களை வாசிக்க, 30 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அப்பொழுது ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள். அப்படியே அன்பா கூப்பிடுறதுக்கு இப்ப ஆள் கிடையாது. சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி திரும்பவும் அப்படி சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இரத்தத்தின்படி 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அப்ப திரும்பவும் பலிபீடம் செப்பனிடப்படணும், கட்டப்படணும். ஹல்லேலூயா. சபைக்கு முதல்ல செப்பனிடப்படணும், திரும்ப கட்டப்படணும். இதை நீங்க செய்வீங்களா? உடைச்சதே நீங்க தானே. சண்டால பாவீங்களான்னு சொல்லலாம். ஐயோ பாவம். பலிபீடத்தை தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். அப்போ பலிபீடத்தை திரும்பி பலி செலுத்தணும். அப்படி இல்லாம பலி செலுத்தினா தேவனாகத்தில் அங்கீகரிக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அதற்காக ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். அதே 36 முதல் வாசி பாருங்க. இப்படி செப்பனிட்டு சரி பண்ணி திரும்பவும் பலி செலுத்தினால ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார்கள், காணிக்கை பலிகளை படைத்தார்கள். கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக நோவா காலத்தில் அவர் முகர்ந்தது போல முகர்வார். இப்பொழுது கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் அமைதியா பொறுமையா இருக்கிறதுனால இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம சரி, நம்ம தப்பு பண்றோமா, சரி தப்பு பண்றோங்கிறது தெரியாம அவங்க ஏதோ மிதந்து கனவுல மிதந்துகிட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் என்ன செய்ய விளக்கம் பண்ணும். வாசிங்க. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இதயத்தின் மறுபடியும் திரும்பினீர். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டறலும் அவர் தயவாய் தேவசமூகத்திலே வேண்டிக் கொண்டார். நாமும் தேவசமூகத்திலே கேட்டறலும் என்னை கேட்டறலும் என்று சபைக்காக நாம் பாரத்தோடு தேவசமூகத்திலே கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். கர்த்தர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப அதுக்கு வேலை வந்துட்டு போல தோணுது. வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் வச்சிட்டு வாய்க்காலில் தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமா, கர்த்தருடைய தேவ அக்கினி திரும்ப சபையில இறங்கணும்ல, ஜனங்களை நிரப்பணும்ல. ஹல்லேலூயா. இப்ப இல்ல, கிடையாது, டூப்ளிகேட் வேலைதான் நடந்துகிட்டு இருக்கு. அறியாத ஜனங்கள் அறியாம இருப்பார்கள், நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்ப எல்லாம் டூப்ளிகேட் வேலைதான் அங்க நடந்துட்டு இருக்கு. இருக்கிறது போல காமிச்சிட்டு இருக்கிறாங்க, அங்க கிடையாது. 39 ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று என்ன செஞ்சாங்க? அப்போ கர்த்தர் சபையில இருந்தாரு, இப்போ திரும்பவும் இருக்கிறாரு அப்படிங்கிறது பிரதிச்சயமா விளங்கும்படிக்கு கர்த்தருடைய கிரியைகள் திரும்பவும் திருச்சபையில தேவனால நடப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய அந்த பரிசுத்த அக்கினி சபைக்குள்ள இறங்கணும், ஜனங்கள் மேல இறங்கணும், ஆராதனையில இறங்கணும், வல்லமை உண்டாகணும்.
நம்ம இப்போ நம்ம நான் இல்லை. அப்ப அது திரும்பவும் அது நடக்கணும்ல. இதுவரைக்கும் யாரும் பெற்றுக்கொள்ளாத இறை பரிசுத்தத்தை ஒண்ணு பரிசுத்தம் இருக்கு. அதை நான் தருவேன் ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு வைத்திருக்கிறாரு. சொல்லி ஆண்டவர் வாக்கு வைத்திருக்கிறாரு. அந்த குறித்த வேலையை நேரம் நம்ம சரியா கணிக்க முடியாதவர்களா இருக்கிறோம் மனுஷர்களாகி நாம். அந்த குறித்த வேலையில் அது நடக்கும். அது வரைக்கும் அது எப்ப நடக்கும் போது அப்படி தெரியாதவர்களால மனிதனுக்கு சந்தன முகிதின்னு சொன்ன போல நமக்குள்ள சந்தனங்கள் உண்டா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை அனாதரமாக விட்டு மாட்டாரு. எவ்வளவுதான் பாதிப்பான காரியங்கள் நமக்கு உண்டா இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறது. அப்பப்ப கர்த்தர் நமக்குள்ள அதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளுங்களுக்கு தெரியும். தாம் இப்ப எம்டின்னு சொல்லி தெரியும். பழைய அந்த வல்லமை நம்ம கிட்ட இல்லைன்னு தெரியும். இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியும் பழைய வல்லமை இல்லைங்கிறது தெரியும். ஜனங்கள் திருப்தி அடையலைங்கிறது தெரியும். ஜனங்களுக்குள்ள தகுந்திருக்கப்படாத ஒரு நிலைமை இருக்குது அவங்களுக்கு தெரியும். நாங்களும் இவங்களுடைய ஆராதனை எல்லாம் சோசியல் மீடியால பார்க்கிறோம். பழைய ஆராதனைக்கும் புதிய இப்பொழுது இருக்கிற ஆராதனைக்கும் பழைய காலத்துல அவங்களுக்குள்ள இருந்தான அந்த சொற்களின் வல்லமைக்கும் அங்கே ஆவியானவருடைய லீடிங் இருந்ததையும் இப்ப இல்லங்கிறது நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு பழைய நாட்கள் எங்களுக்கு தேவனால் எங்களுக்கு வல்லமை பலனும் தேவாவினால் உண்டாகிறதையும் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கிறார்கள் நாங்க தெளிவா காண்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிலாம் செய்வேன் ஆண்டவர் சொன்னார். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், ரொம்ப துக்கமாக விழுந்து கிடக்கிறபடி தேவனாக கர்த்தர் சொன்னார், இப்படி ஆயிட்டு ஆண்டவரை திருச்சபையுடைய காரியங்கள் எவ்வளவு மகிமையும் புகழ்ச்சியுமா இருந்த திருச்சபையுடைய காரியங்கள் இவ்வளவு இகழ்ச்சி ஆகிவிட்டது ஆண்டவரே. உங்களிடம் என நாமம் பிரஜாதிகள் மத்தியில் தூசிக்கப்படுகிறது என்று சொன்னது போல உலகத்துக்கார மத்தியில பிறகு பேருக்கு சொல்ற மத்தியில கூட கர்த்தருடைய நாமமும் திருச்சபை நாமமும் இந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு நாள் ரொம்ப துக்கமாக விழுந்து கிடந்த நேரங்கள் உண்டு. கர்த்தர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். காலகாலமா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதுவரைக்கும் நடக்காத பெரிய காரியங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் பலத்த கிரியைகளையும் நான் திருச்சபையில திரும்ப நான் நடப்பிப்பேன். இதுவரைக்கும் அது நடக்கல. ஒரு அதான் பெந்தேகோஸ்து அனுபவமா இருக்கும் போது என்னமோ தெரியல. அப்பொழுது இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறக்கடிக்கப்பட்டு போவோம். ஜனங்கள் மறந்து போவாங்க. கேட்டது பார்த்தது பேசப்பட்டது எல்லாத்தையும் ஜனங்கள் மறந்து போய் திருச்சபை திருப்பி பார்க்கிற காலம் இருக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார வச்சாரு. ஹல்லேலூயா. வருது. தகுதி உள்ளவங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். சபைக்காக எல்லாவற்றையும் இழந்து தன்னையே கொடுத்து விட்டவர்களை கொண்டு அதை செய்வார். கர்த்தருடைய சேனை கொண்டு அதை செய்வார். நாங்கள் முடிந்து போக மாட்டோம். முடிக்கவும் முடியாது. மல்கியா 1:11 பாருங்க. அப்போ திரும்பவும் ஆதியிலே சுத்தமான தூபமும் சுத்தமான காணிக்கையும் எருசலேமிலே புதிய எருசலேம் சபையில ஏறெடுக்கப்பட்டது சத்தியமான ஒன்றுதான். ஒரு பயபக்தி இருந்தது, ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருந்தது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, ஒரு கீழ்ப்படுதல் இருந்தது, ஐக்கியம் இருந்தது, அந்யோன்யம் இருந்தது. அதில் பிரபுக்களாக இருந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் நியாயமாக சபை ஜனங்களுக்கு துரைத்தன பண்ணினார்கள். சபைக்கு முன்னாடிகளாக இருந்தார்கள். இப்படி சுகந்த தூபமும் சுத்தமான காணிக்கையும் தேவ சமூகத்துல கர்த்தருக்கு ஏறெடுக்கப்பட்டது. இப்ப எவ்வளவு கள்ள காணிக்கை எல்லாம் வாங்குறாங்க தெரியுமா?
கள்ள காணிக்க. கொண்டது கள்ள காணிக்க தெரிஞ்சு வாங்குறவங்க எல்லாம் உண்டு. வாசிக்க பாப்பா மல்கியா 1ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். எல்லா இடங்களிலும் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். நாமம் ஜாதிகளுக்குள்ளே அவர்கிட்ட ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவதுதான் கர்த்தர் திருச்சபை இந்த பூமியில எழுப்புறதுக்கு கட்டுறதுக்கு சித்த கொண்டதுக்கு முக்கியமான காரியம். அப்ப அதுக்கு மாறான ஒரு நிலையெல்லாம் இப்பொழுது காணப்படுகிறது. மிரட்டுறதும் உருட்டுறதும். எப்படியாவது நம்ம மறந்துட மாட்டோமான்னு தான் பார்க்காங்க. நாங்க மறல மாட்டோம், அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் சின்னவர்கள் தான், ஆனால் சின்னவராய் எங்களுக்குள்ளே பெரியவராகி தேவன் உள்ள இருக்கிறதுனால எங்களை அசைய விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ திரும்ப அந்த சுத்தமான காணிக்கையை திரும்ப யார் எடுக்கிறோம்? எங்க யார் எடுக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா. திருச்சபையில் போட வச்சிட்டு இருக்கிற எந்த இடத்துல இப்படிப்பட்ட ஆதியில் இருந்த அந்த காலங்கள் இப்போ இருக்கு. பழைய காலத்துல தான் இப்போ நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப அப்படி செஞ்சா, இப்ப செஞ்சா, அப்ப செஞ்சா, அப்ப செஞ்சா, அப்ப செஞ்சா. இப்ப என்ன செய்றீங்க நீங்க? செஞ்சீங்க நீங்க. இப்ப என்ன செஞ்சீங்க? செய்றீங்க நீங்க. மீகா 2:12. மீகா 2:12. இப்படி செய்கிறவன் எவனோ ஆமா அவன் காவல்காரனாய் இருக்கிறவன். அதானா மீகா 2:12 தான். மீகா 2:12. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். உஸ்ராவின் ஆடுகளைப் போல அவர்களை ஏக கூட்டமாவேன் ஆக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாக ஜனத்திரங்களால இறைச்சல் உண்டாயிருக்கும். திரும்பவும் சபை ஜனத்திரங்களால நிறைஞ்சிருக்கான். சிறப்பிக்கப்பட்டவங்க திரும்ப கூட்டி சேர்க்கப்படுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் திரும்பவும் ஒரே சபையாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். லூக்கா 24:47. மெய்யான ரட்சிப்பு திரும்பவும் எருசலேமில் உண்டாகும். வெளியில மெய்யான ரட்சிப்பு கிடையாது. திருச்சபைக்கு வெளியில மெய்யான ரட்சிப்பு கிடையாது. அது ஒரு பொய்யான ரட்சிப்பு. மக்கள் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவனை அங்கே எல்லாம் உண்டாயிருக்கிறது. அதான் உண்மை. திருச்சபைக்குள்ளேயும் ஒரு மெய்யான ரட்சிப்பு இல்லை. மெய்யான ரட்சிப்புன்னா ஜனங்கள் கர்த்தரோடு கூட்டி சேர்க்கப்படுகிறது. ஜனங்களுக்கு தேவனுக்கு ஒரு சரியான ஒரு தொடர்பு ஐக்கியம் இருக்கிறது. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறது. தேவனுடைய அன்பு வெளிப்படுகிற ஒரு பெரிய ஒரு காரியம். அது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. லூக்கா 24:47 வாசிக்கலாம். வாசிங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அவருடைய நாமத்தினாலே இந்த மேன்மையான மெய்யான ரட்சிப்பு எருசலேம்ல தொடங்கி உலகம் முழுவதும் அது பிரசங்கிக்கப்படுது. அதுக்காக தான் இந்த சபை ஒரு அப்போஸ்தலரை கொண்டு தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு எழுப்பினார். நோக்கம் என்னன்னா, ஐயா அடிக்கடி இருக்கிற காலங்களில் பெரிய இருக்கிற காலங்களில் சொல்லுவாங்க, இந்த சபை பம்பாயில் ஸ்தாபிக்கப்படுகிறது. இது இங்கிருந்து உலகம் முழுவதும் இது கடந்து செல்லும் பரவும். உன்னோடு கூட தோள் நின்று இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் அதுக்கு வேண்டிய ஆட்களை நான் உனக்கு எழுப்பி கொடுப்பேன் கர்த்தர் சொன்னாரு. அடிக்கடி அப்படியாக அவர்கள் என்ன செய்வார்கள்? பொது பிரசங்கங்களில பொது மேடைகளிலே நாம் சொன்னதை நாம் கேட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப அது சொல்றதுக்கு யார் இருக்கா? அப்ப திரும்பவும் இந்த வேலை
ஆரம்பிக்கணும். அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு மிக நாளையிட்ட நமக்கு சொல்லியிருக்கிறாரே, மந்தையின் சுருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின அழகை உனக்கு உன்னிடத்துல வரும், ராஜரீகம் உனக்கு கொடுக்க விடும். அந்த அழகை அதிகாரம், அந்த ராஜரீகம், அது இது ஒரு ராஜரீகமான ஊழியமாக்கம், ஒரு ராஜரீகமான ஊழியம், ஒரு வல்லமையான ஒரு ஊழியம். அது திரும்பவும் வரும்னு ஆண்டவர் சொல்கிறதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோதனை செலுத்துகிறேன். அப்படின்னாலே தேவ சமூகத்துல கலந்துவதற்கான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப திரும்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா அது கண்டிப்பா செய்வார் அப்படின்னு நம்ம உறுதியா அப்படிப்பட்ட மனநிலையோட நம்ம காணப்படுதுங்கிறதுக்காக எனக்கும் உங்களுக்கும் சபைக்காக எங்கும் இருக்கிறவர்களுக்கும் உண்மையாக இருக்கிறவர்களுக்கும் பக்தி வைராக்கியமாக இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியமாக இருந்துச்சு. பைபிளை ஆதியாகமத்திலிருந்து புரட்டி பார்க்கிற பொழுது அதை நம்ம அநேக காரியங்கள் மூலமா நம்ம காண முடியுது. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னாரு. சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சீரழிக்க முடியாத கால சூழ்நிலைகள் உண்டான பொழுது கர்த்தர் மௌனமா இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசியில 99 வயசுலயும் சொன்னார். கடைசி நிமிஷங்கள்ல கடைசி வேலை, அந்த நெருக்கமான காலம், அந்த காலம் காரியங்கள் நிறைவேறுகிற காலம் வருகிற அந்த ரொம்ப சைவமான காலத்துல கர்த்தர் ஆபிரகாம் சொன்னாருன்னு சொல்லி வைத்திருப்பாங்க. நீ உத்தமனாயிரே, உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. யார் நம்மளை கலங்கடிக்க செய்தாலும் முடிச்சிடலாம் நினைச்சாலும் நம்ம கலங்கி போறதுக்கும் நொறுங்கி போறதுக்கும் கர்த்தர் நம்மளை விடுகிறது இல்லை. அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார். நம்மளை அவர் என்ன செய்கிறாரு? தாங்கிட்டே இருக்கிறாரு. 17:1-2 அது எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து முடிக்கலாம். எல்லாம் எதுக்கு வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, அதற்கு விரோதமாக எழும்புற கூட்டங்கள், சாத்தானுடைய கூட்டங்கள், சாத்தான் எழும்பி முடிச்சிடலாம் பார்த்தாலும் முடிக்க முடியாத மகனே அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு பலப்படுத்தி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புச்சு சொன்னதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் கூட இருந்து அருள்வாக்கு அருளுகிறவராக இருக்கிறார். அதனால் கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாசிக்கலாம். 17:1-2. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு திரும்ப தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், ஆமா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்ட உத்தமனாயிரு. ஆமா, உத்தமத்தை மாத்திரம் விட்டுறாத. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பக்கத்துல வந்துட்டுப்பா, நாட்கள் காலமும் சமயம் வந்துட்டு தைரியமாறு விட்டுறாத, பிடிச்சுக்கோ, என்னைய பிடிச்சுக்கோ, உனக்கு சொன்னதை பிடிச்சுக்கோ, ஆனா செய்ய போறேன் விட்டுறாத அப்படின்னு ஆபிரகாம கர்த்தர் என்ன செஞ்சாரு? பலப்படுத்தினாரு. அவருக்கு தரிசனமாக பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்ப நம்ம கூட இடைப்பட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு, விட மாட்டாரு. அப்போ நெருக்கமான காலங்கள், அந்த சைவமான காலங்கள் நெருக்கமான காலங்களில் வருகிறது என்று தான் நான் எண்ணுகிறேன். அந்த முந்தின ஆளுகை, தலைமையிடத்தில் இருந்த அந்த ஆளுகை அதிகாரம், அந்த ராஜரீக ஊழியம், இந்த மகிமையின்
ஊழியம் திரும்பவும் நம்மிடத்துல கர்த்தர் கொடுக்க போறாரு. பக்கத்தில் அந்த நாட்கள் வந்திருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து திரும்ப நம்மளையும் நிமிர்ந்து பார்க்க கர்த்தர் இந்த வார்த்தைகளை தந்தவதற்காகவும் என் தேவனாய் கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.